ஹாய் கைஸ், நான் சிவா. இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஆப்ஷன் ட்ரேடிங் இன்றைக்கி எப்படி ப்ராஃபிட்டாக பண்ணியிருக்கலான்ற ரிவ்யூ வீடியோ தான். அப்புறம் டிஸ்க்ளைமர் என்னென்னா, இந்த வீடியோ வந்து எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே. நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்கள் ஓன் ரிஸ்க் அண்டு அனாலிசிஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ நான் நிஃப்டி 50யோட சார்ட் எடுத்திருக்கேன். டைம் ஃப்ரேம் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். மோஸ்ட்லி இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க 3 மினிட்ஸ் அண்டு 15 மினிட்ஸ் இந்த டைம் ஃப்ரேம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் போட்டிருக்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே 24,862 இது வந்துட்டு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இங்கே ரியாக்ட் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேண்டில் ஸ்பைக் ஆகிருக்கு, இங்கே ஒரு கேண்டில் ஸ்பைக் ஆகிருக்கு. இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து 18th ஆகஸ்ட்லேருந்து சண்டேட் வரைக்கும் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வந்துட்டு இந்த கேண்டில் டச் ஆகிருக்கு. இந்த கேண்டில் டச் ஆகிருக்கு. அப்புறம் இந்த கேண்டில் பாருங்கள், சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகிருக்கு. ஃபைனலாக இந்த கேண்டில் இங்கே வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் டார்கெட் வந்துட்டு இந்த கேண்டில் ஸ்பைக் ஆகிட்டு, இந்த கேண்டில் பாருங்கள் இங்கேருந்து நேராக போயிட்டு மார்க்கெட் இங்கே தான் ரெசிஸ்டண்ட்டாக ரியாக்ட் ஆகிருக்கு. இங்கே டச் பண்ணிட்டு மறுபடியும் கீழே டவுன் ஆயிடுச்சு. அடுத்தது இங்கே பாருங்கள், இங்கே சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகிட்டு இங்கே போய்ட்டு ரெசிஸ்டன்ஸாக டச் பண்ணிட்டு மறுபடியும் கீழே டவுன் ஆகிருக்கு. இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து இங்கே வரைக்கும் போயிட்டு இங்கே ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு மறுபடியும் கீழே டவுன் ஆகிருக்கு. அடுத்து இங்கேருந்து இங்கே போயிருப்பாங்க, இங்கே போய் ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு மறுபடியும் டவுன் ஆகிருக்கு. அடுத்தது இப்போ ரீசெண்டாக நடந்தது. இந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம யூஸ் பண்ணி இன்றைக்கி ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நம்ம எப்படி ப்ராஃபிட்டாக பண்ணியிருக்கலான்ற ப்ராக்டிஸிங் பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் ஆனது இந்த ஃபஸ்ட்டு கேண்டில். இதுக்கு நம்ம ப்ராக்டிஸிங்ஸு சிமுலேட்டருக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது stockmojo.in. இது வந்து ஃப்ரீ வெப்சைட் தான். இதை வச்சு நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னு நான் பார்க்குறேன். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு கேண்டில். இங்கே நம்ம சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகிருக்கிறதுக்கு இங்கே வந்து சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகிருக்கு. கரெக்டாக 10:15க்கு ரியாக்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஆப்ஷன் சிமுலேட்டர் போய்க்கலாம். இன்றைக்கி டேட்டோட ஆப்ஷன் செயின் 9:15க்கு மார்க்கெட் இருக்குது. இங்கே நம்ம சப்போர்ட் என்ன டைம் ஆகிருக்குன்னா 10:15க்கு இங்கேருந்து சப்போர்ட் டச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டார்கெட், ரெண்டாவது டார்கெட், இந்த ரெசிஸ்டன்ஸ், அடுத்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், ரெண்டு லக்கிலையும் டச் பண்ணியிருக்கு. இந்த சுச்சுவேஷனில் இன்றைக்கி ட்ரேட் நம்ம எப்படி பண்ணியிருந்தால் ப்ராஃபிட்டாக பண்ணியிருக்கலான்ற ப்ராக்டிஸிங் பண்ணி பார்த்துடலாம். கரெக்டாக 10:15க்கு அந்த சப்போர்ட்டை டச் பண்ணியிருக்கு. 10:15க்கு நம்ம 24,900 கால் ஆப்ஷனை பை பண்ணியிருந்தோம்னா என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இதோட மார்ஜின் வந்து 7,728.
மேக்ஸிமம் லாஸ் வந்து ஆப்ஷன் பையிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கோமோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு தான் நம்மளோட ரிஸ்க்கு. நம்ம இப்போ 10:15 கரெக்டாக அந்த சப்போர்ட்டை டச் பண்ண டைமுக்கு 10:15 நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். இப்போ ட்ரேட் எடுக்கும்போது பேக் டெஸ்டிங் பார்த்தோம்னா இது வந்து நம்ம ஸ்ட்ரைக் சூஸ் பண்ணியாச்சு, பை பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் மினிட் என்ன ஆகுது, 120 வந்து லாஸ் நெகட்டிவில் போயிருக்கு. இதை வந்து நம்ம ஆட்டோ பிளேயில் ரன் பண்ணலாம். 1 நிமிஷத்துக்கு 5 மினிட்ஸ் மூவ் ஆகிற மாதிரி ஆட்டோ பிளேயில் ரன் பண்ணலாம். ஏன்னா இது ஸ்லோவாக ரன் பண்ணால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். $11:20 வந்துட்டு 1800 போயிருக்கு. 11:30 போல் $12:46 1 o'clock 3800 போயிருக்கு. ஒன்னேகாலுக்கு இந்த சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் நமக்கு என்ன கிரியேட் ஆகிருக்குனாக்கா 145 வரைக்கும் பார்க்கலாம் எவ்வளோ போயிருக்குன்னு. $156. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஃபிட் 4500. கரெக்டாக 145 2 o'clock போல் இங்கே டச் பண்ணிட்டு மறுபடியும் கீழே டவுன் ஆயிடுச்சு. நம்மளோட ரெசிஸ்டண்ட்டை டச் பண்ணிட்டு கீழே டவுன் ஆயிடுச்சு. இப்போதைக்கு நம்ம இந்த மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தோம்னா நம்மளோட ப்ராஃபிட்டு 4500. நம்ம போட்ட கேபிட்டல்லேருந்து 58% 0.32 இவ்வளவு நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இதே மாதிரி ஃபர்தராக டெய்லி எப்படி நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணியிருந்தால் ப்ராஃபிட்டபுளாக பண்ணியிருக்கலான்ற ரிவ்யூ வீடியோ டெய்லி நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.